வணக்கம் நண்பர்களே. இன்று நம்முடைய வீடியோவில் அஷ் வென்ஸ்டே பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். இதற்கு தமிழ் பெயராக சாம்பல் புதன், சாம்பல் புதன் என கூறலாம். அஷ் வென்ஸ்டே என்றால் என்ன? ஏன் கத்தோலிக்கர்கள் பிற கிறிஸ்தவர்கள் தலையில் சாம்பல் குருசு இட்டுக் கொள்கிறார்கள்? நோன்பு, ஃபாஸ்டிங் விதிகள் கடைப்பிடிக்க வேண்டிய முறைகள் என்ன? இந்த நாள் நம் வாழ்க்கையில் எதற்காக முக்கியம்? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அஷ் வென்ஸ்டே பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வோம். அஷ் வென்ஸ்டே என்பது லெண்ட் எனப்படும் 40 நாள் நோன்பு காலத்தின் முதல் நாள். இது ஈஸ்டர் திருநாளுக்கு 46 நாட்களுக்கு முன்னர் வரும் புதன்கிழமை. இந்த நாளில் கத்தோலிக்கர்களும் பிற கிறிஸ்தவர்களும் தேவாலயத்திற்குச் சென்று தங்களது பாவங்களை நினைத்து மனம் மாறுகிறார்கள். பாபா, பிரீஸ்ட் அவர்களிடம் பாவங்களை ஒப்புக்கொண்டு தலையில் சாம்பல் குருசு இட்டுக் கொள்கிறார்கள். இது பாவங்களை நினைத்து மனம் மாற, பழைய பழக்கங்களை மாற்ற, புதியதாக வாழத் தொடங்க செய்யும் ஒரு புனித நாளாக கருதப்படுகிறது. நாம் மண்ணாகி மீண்டும் மண்ணிலேயே சேரப் போகிறோம் என்பதைக் குறிக்க, பாவங்களை ஒப்புக்கொண்டு கடவுளின் அருளைப் பெற செய்யும் ஒரு அடையாளமாக, புத்திருப்தியுடன் வாழ்க்கையை வாழ தவ தியாகத்தின் முக்கியத்துவத்தை உணர செய்ய. இது ஒரு பாவ நிவாரண நாள் என்பதால் அஷ் வென்ஸ்டே நாளில் மக்கள் தங்களது உடல், மனம், ஆன்மா மூன்றையும் தூய்மைப்படுத்த முயலுகிறார்கள். நோன்பு, ஃபாஸ்டிங் எப்படி இருக்க வேண்டும்? 18-59 வயதுக்குள் உள்ளவர்கள் ஒரு நாள் ஒரே நேரம் மட்டுமே முழு உணவு சாப்பிடலாம். காலையிலும் இரவிலும் சிறிய அளவு உணவு சாப்பிடலாம். இறைச்சி, மீட் மற்றும் ஆளாகிக் கொண்ட உணவுகளை தவிர்க்க வேண்டும். விரதம், அப்ஸ்டினன்ஸ் எப்படி இருக்க வேண்டும்? 14 வயதிற்கு மேல் உள்ள அனைவரும் அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். சிலர் காபி, இனிப்பு, மது, தொலைக்காட்சி போன்றவற்றையும் தியாகம் செய்கிறார்கள். உணவு, மனப்பாவங்கள், பழக்க வழக்கங்களை கட்டுப்படுத்த செய்யும் ஒரு தவநாள். தியானம், ஜெபம், வேதாகம வாசிப்பு, தேவாலய ஜெபம், தியானம் போன்றவற்றில் ஈடுபடலாம். மனிதருக்கு அமைதியளிக்கும் செயல்களில் ஈடுபடலாம். நோன்பு இருக்கும்போது தவிர்க்க வேண்டியவை: மாமிச உணவுகள், மதுபானங்கள், புகைப்பிடித்தல், கோபம், பொய், பொல்லாப்பான பேச்சுகள், அதிக செலவு, வீண் விஷயங்களில் ஈடுபடுதல். இந்த நாளில் ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள். நாம் அனைவரும் கடவுளின் வழியில் நம்பிக்கை